ஹாய் ஆல். நான் வந்து வெஜிடபிள் சாதம் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாமே 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன், மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் கீ விட்டு என்கிட்ட இன்றைக்கி இருந்தது கேரட் பீன்ஸ் இருந்தது. அதை நல்லா அந்த கீயில் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன், எனக்கு ஒயிட்டாக தான் ரைஸ் வேணுன்றதுக்காக நான் மஞ்சத்தூள் போடல. அப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த கேரட் பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு, நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன், அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதையும் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுறணும். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 7 மினிட்ஸ் சிம்மில், ரொம்பவும் சிம்மில் இல்லாமல் ஜாஸ்தி இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து இந்த சாதத்தில் போட்டோம்னா வெஜிடபிள் சாதம் ரெடி.